மக்கா இன்னைக்கு கடலில் உள்ள பேய் மாட்டிக்காமக்கா முரட்டு அரக்குன்னா சரியான வச்சுமக்கா மோசமான அரக்குன்னா இருந்துருக்கான் மழையை கடந்து எப்படியாட்டு வெளியே வந்துடும்க்கா தோல் போட்டு அத்தனை முழுக்கி மெதுவாக ஆற்றுக்கரைக்கு ஓடி வந்தான் என்ன முக்கமுக்குது தோல்பட்டையா பிடிக்க முடியல குளம் பக்கத்தில் வந்தாச்சு மக்கா அப்படியே இறக்கி அறக்கணும் கழுவி வந்தான் அப்போ அறிவு காஷ் வழியில் ஒரு சரியா இறங்கிடுவோம் மக்கா நல்ல புளி நல்ல புளியா தூக்க முடியல வெயிட் அடா நல்லா இருக்கான் அப்போ மாதிரி வச்சு எப்படி இறைய பிடிச்சிட்டுமா அப்போ சேர்ந்து வாரி பிடிச்சிக்கிடுவோன்னு நினைக்கிறேன் அதில் பல்லாக இருக்குது பயங்கரமான வயல்வான அதுக்கான அப்படியே தாமரை இலை எப்படி இருக்கோ அதே மாதிரி மறக்காமக்கா வண்டிட்டு ஓடுறான் என்னையே மறைச்சிட்டாமக்கா எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க இப்போ வெளியே கலந்துருவான் எப்பாடு அதனால் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு நல்லா பச்சைப்பா அம்மா இருக்கான் அப்பாடி மெதுவாக நாண்டு வெளியே கறந்துடும் மெதுவாக கண்டு போகணும் வெளியே இல்லை இல்லை அப்படியே இந்த வயக்காட்டில் இறக்கி கசா பண்ணி வேண்டாம்க்கா இரு அந்த நெல்கயிறு வாசம் அப்படியே ஆளை தூக்குதாமக்கா இந்த பயிர் காற்றுக்கும் அவ்வளோ கூலிங்காக இருக்குமாக்கா நம்ம காட்டில் மழையே இல்லைமக்கா 2 வருஷம் கடவுள் புண்ணியத்தில் இங்கே கொஞ்சம் மழை வந்துருக்குமாக்கா பார்க்கறதுக்கு அப்படி குளிர்ச்சியாக இருக்குது அப்படியே நீ நாரை வச்சு எடுத்துருவோமக்கா நல்ல ரப்பர் மாதிரி இருக்கான் கழுத்தெல்லாம் குழக்குன்னு இருக்கான் அப்படியே வெட்ட பிடிச்ச வேண்டியமுக்கா இவ்வளோ மீனை சாப்பிட்டுக்கானா பயிலுவான் இவ்வளோ பொடியும் மீனை பிடிச்சி நல்லா சாப்பிட்டுக்காமக்கா நான் மீனை பிடிச்சிட்டு இருக்கேன் அரக்க குரல் தனியாக வாங்கிட்டோம்க்கா அப்படியே இல்லை இரு நல்ல பிளாஸ்டிக் மாதிரி இருக்கானே இவ்வளோ பெரிய அரக்கன் கண்ணாடி மாதிரி தான் தோடு வச்சுக்கோம்க்கா வேறு சரி வைப்போம் அதோட
ஒரு வழியாக கலந்து வாரமுக்கா. நல்ல வெள்ளை குத்து மாதிரி இருக்காமக்கா. Olha o doce. Vamos ver, né? நீ நல்ல துண்டை வெட்டி எடுத்துருமுக்கா. நீ இது இல்லை சரியான சார்பம் மாதிரி இருக்காமக்கா. சின்ன கொட்டு ஒன்று செய்யலாம் பார்த்தாங்க. தலையை துண்டை எடுத்துட வேண்டியான். கண்ணை பார்க்கும்போதே நம்ம உள்ளங்கை சைஸில் இருக்குமுக்கா. பலு தண்டி இருக்கண்ணு எப்படி கேமரா விரிவில் இருக்கு.
பல்லு பார்க்கும்போது தூண்டில் மாதிரி இருக்காமக்கா. கடலுக்குள்ளே எத்தனை பேர் போட்டிருப்பான். நல்ல அழகாக கழுவி எடுத்துக்கணுங்கக்கா. கழுவும் இந்த வெள்ளை குடிச்சு மாதிரி இருக்காமக்கா. இதில் போட்டு வேண்டிய எடுப்பேன். கழுவிடாது. தேவையானாலும் தண்ணி கட்டி விடுங்கக்கா. நல்ல அவியணுமக்கா. நல்ல பசுமா வந்துட்டோம்க்கா. பயங்கர சூடு. நல்ல நமக்கா. பட்ட வகையில் அப்படி இறக்கணும்க்கா. நறுக்குன்னு வெங்காயத்தை அப்படி இறக்கணும்க்கா. அப்படியே நறுக்கின தக்காளி இறக்கி வேண்டியவங்க. அப்படியே பச்சை மிளகா, அழகான மஞ்சள் தூள்முக்கா, நல்ல சுண்டு அவிச்சா கனவா மீனுக்கா. சட்டியை அவிக்கும் போது எவ்வளோ இருந்தால் இப்போ எவ்வளோ கம்மி ஆகிருக்கான். கிண்ட கிண்ட பாதாம் ஜாமுன் தூக்குறாமுக்கா. மல்லித்தூள், வத்தத்தூள்,
தேவையான அளவு உப்பு மகா மாதமாயி அதாவது அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டு வேணும் அப்படியே இறக்கி வேணும் நமக்கா. பார்க்கும்போதே நாக்கு ஊற்றமுக்கா. இன்றைக்கி ஒரு வசமான ஒரு புடி இருக்கு. எல்லாரும் வாங்கமுக்கா. இன்றைக்கி ஒரு புடி சரியாக பிடிச்சிருக்கணும். எதுங்க உடையங்க நான் சுற்றி ஒரு பொடி வச்சிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டுன்னு சொல்லப்போனோம். நல்ல பஞ்சு மாதிரி வந்துட்டான். பல்லுக்கு நல்ல பதமாக இருப்பான். பயங்கர ருசி தாத்தா. அல்வா துண்டுமே இருக்கா. நல்லா சாப்பிடுங்க. இது வர இதே மாதிரி ருசி நான் பார்த்தே கிடையாதுக்கா. அவ்வளோ ருசி. அது நல்ல பல்லு நல்ல இளம் பல்லு தானே. அது சாத்தம் தானே. சாப்பிடுங்க. நல்லா பல்லு நல்ல ஜம்முக்கலாம். நல்ல மசாலா தேய்ச்சி சாப்பிடுங்க. மசாலாவோடு சேர்ந்து சாப்பிடும்போது தண்ணி ருசி தான்க்கா. சாப்பிட திகிட்டாமல் இருக்குது. நிறைய காலி பண்ணலாம். நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். அவன் வீடுதான் நல்ல முரட்டு கனவா. பஞ்சு கூட தோற்றுடும். அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கான். பொறுமையாக சாப்பிடு. விற்கிறாம ஒன்றும் அவசரம் கிடையாது. ஒரு மசாலா வைக்கக்கூடாது. அவ்வளோ இது வச்சு சாப்பிடணும். துக்காய் சாப்பிட்டாச்சு.